வணக்கம். தமிழ்நாடு, கேரளால பிஜேபிக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது. ஆனால், மத்தியில் பயங்கரமான பலத்துடன் நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம். அப்படி வந்துட்டோம்னா, தமிழ்நாடுல டிஎம்கே சுத்தமா அழிச்சிருவோம். ஏடிஎம்கே சுத்தமா அழிச்சுட்டு, அவங்க மேல ஏறி நின்னு அவங்கள பூமிக்குள்ள புதைச்சுட்டு, நாங்க கண்டிப்பா டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா நிப்போம். டிஎம்கேயும் டம்மி கட்சியா ஆக்கிருவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் எங்க பிரதமர் மோடி ஐயா மேல வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாரு. மறுபடிக்கும் இங்க இடி ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு, அடுத்து என்னென்ன ரைடு இருக்கோ எல்லா ரைடையும் டிஎம்கே கீழ மேலே விட்டு, அவங்க கட்சியும் படுக்க போட்டு, அடுத்து நாங்க தான் 2026ல அண்ணாமலை தலைமையில் பிஜேபி தமிழகத்தில் ஆட்சி நடக்கும். அப்ப நம்மல்லாம் பெரிய ஆள் ஆயிருவோம் அப்படின்னு நினைச்சு, தயவு செஞ்சு இன்னும் யாரும் அந்த கட்சி பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து வரப்போறது சென்ட்ரல்ல வரப்போறது, மேல வரப்போறது கண்டிப்பா இந்தியா கூட்டணி தான் வரப்போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுல ராஜபுத்திரர்கள் ஏகப்பட்ட ஸ்டேட்ல இருக்கிறாங்க. அவங்களோட எண்ணிக்கை குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த இனத்தை பத்தி ஒரு பிஜேபி மந்திரி உத்தரப்பிரதேசல ரொம்ப கேவலமா பேசிட்டாரு. அதனால அவர் எலக்ஷன்ல நிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேட்டுக்கிட்டத பிஜேபி செவி சாய்க்கவில்லை. அதனால அந்த ஒட்டுமொத்த சமூகமும் இப்போ அகிலேஷ் யாதவுக்கு தான் எங்களோட ஆதரவ குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசென்ட்டா வந்த நியூஸ். இப்ப ரீசென்ட்டா நடந்த பிரியங்கா காந்தியோட ஊர்வலத்த கூட பார்த்தீங்கன்னா, ரேலி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அப்படி ஒரு ரேலி வந்ததே இல்லங்க. எக்கச்சக்கமான கூட்டங்க. செம்ம கூட்டம். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப பிஜேபி கவர்மெண்ட் 180 என்னங்க 140 சீட்டு கூட கிடைக்காதா? அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஊடகங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா இவங்க போறாங்க. அடுத்து இந்தியா கூட்டணி தான் வரப்போகுதுன்னா, அவங்களோட ஆதரவுலாம் அவங்களுக்கு தானே போணும். ஸோ ஊடகங்கள்லாம் மறுபடிக்கும் கொஞ்ச நாளைக்கு நேர்மையா நடிக்கிற மாரி, நேர்மையா நடக்கிற மாரி மறுபடிக்கும் கொண்டு வருவாங்க. ஸோ ராஜபுத்திரர்களோட ஓட்டு ஒட்டு மொத்தத்துக்கும் போச்சு. அது போக இன்னும் படித்த மக்கள், கொஞ்சம் மேல்தட்டு மக்கள்லாம் நல்லா சிந்திக்கிற மக்கள்லாம் வடக்குல இருக்க மக்கள் நெறைய யோசிச்சு இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்ன்ற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம் அப்படின்ற ஒரு பயத்திலேயே உள்துறை அமைச்சகத்துல அங்க இருக்கிற முக்கியமான கோப்புகள், முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து, எது எதெல்லாம் ஆதாரமா சிக்குமோ அது எல்லாத்தையும் எடுத்து எரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சொல்லிட்டு கேள்விப்பட்டாங்க. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கிறனால அவங்களுக்கே மேல நம்பிக்கை இல்ல. அதனால தமிழ்நாட்டுல ஓட்டிட்டு இருக்க கொஞ்ச நஞ்ச பிஜேபி மக்கள் தயவு செஞ்சு வெளியில வந்துருங்க. வெளியில சேஃப்டியா ஒரு கட்சியில போய் உட்கார்ந்துக்கங்க. உட்காந்துட்டீங்கன்னா உங்க மேல கேஸ் இருக்காது. ஏனால், இப்ப பிஜேபி மேல தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா இருக்கிற கட்சிகள் எல்லாம் பயங்கர காண்டுல இருக்காங்க. எக்கச்சக்க கோவத்துல இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுலலாம் மேல அடுத்து காங்கிரஸ்க்கு ஆட்சி வந்துச்சுன்னா, டிஎம்கே, பிஜேபிய பழி வாங்குமோ இல்லையோ, ஏடிஎம்கே ரொம்ப பழி வாங்கும். ஏன்னா, அவங்கள படுத்தின பாடு அப்படி. இப்ப பிஜேபிக்கு கிடைச்சிருக்க கால்வாசி சீட்டும் ஏடிஎம்கே மேல ஏறி சவாரி செஞ்சனால கிடைச்சது. டிஎம்கே, ஏடிஎம்கே 2 பேரும் சேர்த்து வச்சு தான் அவங்கள பயங்கரமா செய்வாங்க. அதனால தயவு செஞ்சு அந்த கட்சியிலருந்து போய் சேஃபா ஏதாவது ஒரு கட்சியில உட்காந்துக்கங்க.